நம்மளை வேற அப்பா வேலை பார்க்குறாங்களா இல்லைன்னு பார்க்க சொல்லிட்டாரு. வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம். நமக்கு வேற பயமா கிடக்கு. இன்னைக்கு எதுக்கு தான் ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்களோ தெரியல. சே, என்ன யாருமே இல்லை. தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவரு வேலை செய்கிற மணிக்கு தெரியல. வேற யாருமே இல்லையே. என்ன பண்ணுறது? அப்பாட்ட போய் சொல்லிடுவோமா? அப்பா யாருமே இல்லைப்பா, நானும் வீட்லேயே இருக்கேப்பான்ட்டு. என்ன ஒரு பொடிசு நிற்கிது நமக்கு முன்னாடியவா? நம்மளும் கெத்தாவே நடந்து போவோம். நான் வரண்டா பொடிசு. இந்த ஒருத்தர் வராரு. இப்போதான் வேலைக்கு வராரு போல. டைம் என்ன ஆச்சு? இவர்கிட்ட கேட்பண்ணாண்டே. அண்ணே, டைமுக்கு வர மாட்டேங்களாண்ணே? பாருங்கண்ணே, 9 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் நைட்டுக்குள்ளே முடிக்க முடியும். நீங்கள் 9:30 வரீங்க. அரை மணி நேரமாக என்னண்ணே பண்ணீங்க? தம்பி, நான் யாருன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. வாயை குறைச்சிக்க, அப்புறம் அவ்வளோதான், வாய் காணாமல் போயிடும். ப்ரோ, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கலாம். ஆனால் காசு சம்பளம்லாம் எங்கள் அப்பாட்ட தானே வாங்கணும். எங்கள் அப்பா தான் முதலாளி. அவரோட மைண்ட் நான். என்ன கெத்தாலாம் இருக்கக்கூடாது. போய் வேலையை பாருங்க. சம்பளம் வாங்குறீங்களே, போங்க வேலை பாருங்க. அப்பாடா, எப்படியோ கெத்தா தைரியமாக பேசியாச்சு. நல்ல வேலை அவர் அடிக்கலை. இனிமே நடக்க போதோ தெரியலையே. தம்பி, நான் தான் யூனியன் லீடரு. இது கூட தெரியாமல் நீ எல்லாம் வந்து இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. நான் சொன்னாதான் எல்லாம் பேர் வேலை பார்ப்பாங்க. அது முதல் உனக்கு தெரியுமா? தம்பி, அது மட்டும் இல்லாமல் 10 மணிக்கு தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் அப்பா வந்து 9 மணிக்கு தான் வேலை பார்க்க சொல்லு. அவர் பார்ப்பாரா? வீட்டில் குடும்பம் கொத்தியெல்லாம் பார்த்து தானே வராரு. அவருக்கு மட்டும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கு மட்டும் வேறு என்ன இருக்குது? எங்களுக்கு தாண்டா அதே இருக்குது. எங்களுக்கு 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாயந்தரம் 6 மணிக்கெலாம் போயிடுவோம். நீங்கள் கொடுக்குற 400 ரூபாய்க்கு நாங்கள் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்போம் பார்க்கோம். ஏடா தம்பி, புரியுதா? என்னண்ணே ஓவரா பேசுகிறீங்க? யூனியன் லீடர்னா புரியால? ஏய், யூனியன் லீடர் பவர் உனக்கு தெரியலை. இப்போ காட்டுறேன் பாடுறா. வாங்கடா, கமான் பாய்ஸ். அண்ணே, கூப்பிட்டீங்களாண்ணே? டேய், நான் பாய்ஸை தான் கூப்பிட்டேன். அங்கிளை ஒன்றும் கூப்பிடலை. அங்கிள், நீ வந்திருக்க? அண்ணே, சமோசா அண்ணே, எதுக்குண்ணே கோவப்படுற? எனக்கு வெறும் 50 வயசு தானே ஆகுது. ஜஸ்ட்டு 15. ஒரு கல்யாணம் தானே பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாமாண்ணே அங்கிள்லாம் இல்லைண்ணே. நானும் பாய்ஸ் தானே. பாய்ஸ்னே கூப்பிடுங்கண்ணே. என்னது ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருக்கேன்? அப்புறம் தான் மற்றவங்களாம் 10-15 கல்யாணம் மாடா பண்ணுவாங்க. அது வேறு உனக்கு ஆசை இருக்காடா? இல்லை, ஏற்கனவே இந்தியாவில் நிறையா குழந்தை குட்டியெல்லாம் வந்து நிறையா பேர் குடும்பம்லாம் கிடக்காங்க. இதில் நீ 10-15 கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஏழை, விடுங்கண்ணே, அதெல்லாம் ஒரு சின்ன ஆசை தானே. விடுங்க. அதெல்லாம் நிறைவேறுமா? சின்ன ஆசை என்றைக்குமே நிறைவேறாது. என்னது உனக்கு 10-15 கல்யாணம் பண்ணுறது சின்ன ஆசையா? அப்போ பெரிய ஆசை என்னடா? இல்லை, தேவையில்லாமல் பேசக்கூடாது. சரி விடுங்கண்ணே, மேட்ருக்கு வாங்கண்ணே. என்னென்ன விஷயம்? என்னடா போடா. சரிண்ணே, சமோசாண்ணே, போகிறேண்ணே. நீங்களே போக சொல்லிட்டீங்க, வேறு என்ன ஒன்று? அடே வாடாங்கிட்டு வந்துட்டேல, வாடா. என்னங்கண்ணே, வர சொல்லிட்டு போன்றீங்க, போக சொல்லிட்டு திருப்பி வான்றீங்க. என்னன்னே செய்யணும்? ஒழுங்காக சொல்லுங்கண்ணே, செய்கிறேன். இல்லை, என் பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான்டா. அவன் ஓவராக பேசுகிறான்டா. அவனை என்னன்னு கேள்றா. என்னது, உங்களையே ஒருத்தன் ஓவராக பேசிட்டானா? எத்தனை ஓவரானே பேசுனியா? சொல்லுங்கண்ணே, அதை பால் கணக்கு பண்ணி திருப்பி ஓவராக போட்டுருவா. லேய், உன் காமெடியெல்லாம் அங்கிட்டு போய் வைடா. இப்போ இவனை கேட்குறியா இல்லையா? எனக்கு கோவம் தான் வருது மூக்குக்கு மேலே. ஆனால் இங்கிட்டு வாங்கண்ணே, நான் முதல் கேட்குறேன். இங்கிட்டு வானே. டேய் தம்பி, என்ன? அண்ணே, ஒன்றுமில்லண்ணே. அண்ணே, சமோசா அண்ணே, அவன் பாவமண்ணே, பச்சை மண்ணனே. அவன் பேச பார்த்தாலே தெரியலை. அவன்லாம் எப்படின்னே உங்களை விவரம் பேசியிருப்பான். அவன் பாவமண்ணே, எவ்வளோ நல்ல பையன் பாருங்கண்ணே. பார்த்தோன்னே இடைய போட்டுடலாம்ண்ணே. அவனுக்கெல்லாம் 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம்ண்ணே. இல்லை, நான் அவனை மிரட்டுற குட்டி வந்தா நீ அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற. அது நல்லவனா? இதில் மார்க் வர 100க்கு 100 100க்கு 100 கொடுத்து என்ன உன் பொண்ணை அவனை கட்டி வைக்க போறியா?
அட நீங்கள் வேற ஏனே, எனக்கு வேற குழந்தையே உறக்கலானே. இல்லை உனக்கு எப்படா குழந்தை பிறக்கும்? உன் பொண்டாட்டிக்கு தான்டா பிறக்கும். அறிவு கட்டவனே. அண்ணே அதை சொல்லலண்ணே, எங்கள் 2 பேர்த்துக்கும் யாருமே இல்லைண்ணே, குழந்தையெல்லாம் இல்லைண்ணே. எங்கள் வீட்டில் அம்மாவும் என் பொண்டாட்டி மட்டும்தானே இருக்காங்க. அவங்கள விட்டுப்பட்டு தானே நான் வந்து வேலைக்கு வந்திருக்கேன். இங்கே சிங்கப்பூரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. கஷ்டப்பட்டு தானே அந்த 20,000 அமுச்சு விட்டுட்ருக்கேன் ஊருக்கு. இல்லை உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் இப்போ நான் கேட்க எனக்கு டைம் இல்லை. அவன் என்னை அடிக்கிற அளவுக்கு பேசி விட்டேன். அவனை நீ என்னன்னு கேட்குறியா இல்லையா? தம்பி நீ யாருப்பா? பாவம் பச்சை மண்ணாக இருக்க. என்ன பிரச்சனை? எங்கள் யூனியன்கிட்ட என்ன பேசுனீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்னே. உங்க யூனியன் லீடர் பேரு சமோசாவா? சமோசா சமோசான்னு சொல்றீங்க. ஆமையா தம்பி, அது வேற காமெடி பீஸு. சமோசா ஆமாண்டா, அது ஒரு கதைடா. அதை சொல்ல உனக்கு. டேய் நீ ஒன்றும் சொல்லி சாதிக்க வேணாம். போ அங்கிட்டு போய் வேலையை பாரு. நிறையா வேலை கிடக்கு. போ போ. அண்ணே இருங்கண்ணே. இந்த உங்களோட மேட்ரை மட்டும் அப்படியே சொல்லிட்டு மட்டும் போயிடுறேண்ணே. அவன் பாவம் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கான்ல, அவன் விட்டு வாய் விட்டு கேட்டுட்டேன். அப்புறம் பாவம் ஏங்கி கிடப்பானே, பாவம் ஆசைப்பட்டுட்டேன்ல, சொல்லிட்டு மட்டும் போயிடுறேண்ணே. அந்த விஷயத்த டேய் உனக்கு சொன்னா புரியாதா? அப்புறம் பார்த்துக்க வேற மணிக்கு நடந்துறேன். அண்ணே என்ன விஷயம்னே சொல்லுங்கண்ணே. நீங்க வேற சர்ப்ரைஸ் கொடுக்க எனக்கு வந்து அப்படியே ஈகரா கேட்கணும் போலே தோணுதானே. என்னண்ணே சொல்லுங்கண்ணே, சும்மா கேட்போம்ண்ணே. நானும் உங்க முதலாளியோட பையன் தானே, நானும் உங்களால் ஒருத்தன் தானே. சொல்லுங்கண்ணே, சும்மா சொல்லுங்கண்ணே. நான் வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இல்லையா தம்பி, சமோசான்னு கூப்பிட்றதே நான் ஒரு ஆள் மட்டும்தான், வேறு யாருமே கூப்பிட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சமோசா கதை எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. உன்கிட்ட சொல்லிட்டோம்னா உனக்கும் தெரிஞ்சிடும். அதுதான் பயமாக கிடக்கு. சரி சொல்லலாம்ட்டு, அதனால தான் அண்ணனும் சொல்லாதையான்றாப்புல. அட சொல்லுங்கண்ணே, நான் என்னண்ணே எல்லா பேத்துக்கும் குரூப் மெசேஜ் தானே போட போகிறேன். சொல்லுங்கண்ணே, சும்மா வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேனே. நம்மள ஒருத்தர் குரூப் லீடராக இருக்காப்புல, அவரோட மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லது தானே. சொல்லுங்கண்ணே சும்மா. டேய் முருகேஷா, வா போவோம். நமக்கு நிறையா வேலை இருக்குது. வெட்டித்தனமாக பேசக்கூடாது. அவனுக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருக்காங்க, அவன் தான் வந்திருக்கான். அவனுக்கு போர் அடிக்குது போல, என்டர்டெயின்மெண்ட் கேட்குது போல, அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பான். இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஒழுக்கமாக வந்துரு. தம்பி சரிப்பா, நாங்கள் போய் வேலை பார்க்குறோம்ப்பா. எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆக போகுது. எங்கள் வேலையும் ஸ்டார்ட் ஆக போகுதுல, நாங்கள் வேலை பார்க்க போகிறோம். சரியாதுப்பா தம்பி. சரியா, போயிட்டு வரோம். அண்ணே அந்த சமோசா கதையை மட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்லண்ணே. இவ்வளோதான் சொல்லிட்டீங்க, அந்த சமோசா கதை. தம்பி இனிமேலாம் இங்கிட்டு வரக்கூடாது. பள்ளியோட விட்டு வந்தோம்மா, சோட்டா பீம் பார்த்தோம்மா, நம்ம மாட்டுக்கு சாப்பிட்டோம்மா, தூங்கினோம்மான்னு இருக்கனே. நீங்கள் வேலை பார்க்க வர்றது, வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு இது பார்க்க வர்றது, அது பார்க்க வர்றதெல்லாம் வரக்கூடாது. இங்கே வந்து என் பேருக்கு வந்து என்னைய வேலை வம்பளத்துக்கிட்டு கிடக்க. உன்னைய மன்னிச்சு விட்டுடுறேன். சும்மா அப்பப்போ உட்காந்துட்டு வெயில் வேறு அடிக்குது, கருத்து போயிடுவேன். வீட்டுக்கு ஒழுக்கமாக ஓடி போயிரு பார்ப்போம். உங்கள் அப்பா வரக்குள்ளையும் போயிரு, அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை ஆகி போகிறோம். என்னை பற்றி இன்னும் முழுசு உனக்கு தெரியல. சரியாடா? சரி வாடா முருகேஷா, டைம் ஆகி போச்சு, வா போவான். தம்பி இந்த கதையை நான் வந்து இன்னொரு நாள் சொல்கிறேன். இந்த கதை வெளியே போயிடுச்சுன்னா அவன் வந்து உயிரோடே அவனை விட மாட்டேன். அதனால தான் சரியா, இப்போதைக்கு விட்டுரு. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேன். என்ன ப்ராமிஸாடா? கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன? சரிண்ணே, உங்களுக்கு வேறு டைம் ஆகி போச்சு, போய் வேலை வாருங்கண்ணே, போங்கண்ணே. சரி பாய்ப்பா தம்பி, அப்படியே கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க, கருத்து போயிடுவீங்க. வெயில் வேறு அடிக்குதுல, அப்படியே அங்கிட்டு போய் நிழல்ல உட்காருங்க, போங்க. ஐயோ சொல்லாமல் போயிட்டாரே. இந்த சமோசா கதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிருமே. ஐயோ இதுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயமா விட்டோம்னா அப்படித்தான் இருக்கும் போல. இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ வேறு யாராவது வராங்களான்னு பார்ப்போம், அவட கேட்டு பார்ப்போம். ஏ ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாமு டூமு டையா, அட்டலை கிளி ஒட்டலை கிளி எல்லாமே ஐயா. ஏம்மா பொண்ணு, யாருமா நீ ஏன் வந்து பாட்டு பாடிட்டு இருக்க? அதுவும் தப்பாவும். யாருமா நீ இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க? இங்கிட்டு நிறைய கல் இதெல்லாம் இருக்கும்மா, பார்த்து போகணும் சரியா? உங்கள் வீடு எங்கிட்டுமா இருக்கு? நான்
சிரிப்பழகி ஆக்கு பாக்கு வேத்தலை பாக்கி டாமு டூமு டையா. ஐயோ மறந்து போச்சு. சரிம்மா, இங்கிட்ட எங்கம்மா போற? அண்ணே, ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு மறந்து போயிரும்ண்ணே. எல்லாமே எனக்கு ஒரே ஒரு நிமிஷம்தான். இப்போ பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த இது மறந்து போயிரும்ண்ணே. இதுதானே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நோய். ஐயோ, ஏம்மா உன்னை நினைச்சாலே ரொம்ப பரிதாபமா இருக்குமா. ரொம்ப பாவம்மா நீ. ஆமாம், நீங்கள் யார்? இந்த சிரிப்பழகி முன்னாடி மறைச்சு நிற்கிறீங்க. என் பப்பி குட்டி நான் தேடி போகிறேன். அது ரொம்ப வருஷமாக காணாமல் போச்சு போல. காணாமல் போச்சு, நான் தேடி போய்கிட்டு இருக்கேன். தள்ளி போங்க. ஐயோ, அதுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா? இன்னைக்கு என்ன யாரை மூஞ்சிட முடிச்சேன்னு தெரியல. ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கு. இனி என்னென்ன நடக்க போகுதோ தெரியலையே.